வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பேபிராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கட்டிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கட்டிலில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா பாய் விரிச்சு போட்டு தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாயை எடுத்துகிட்டு பார்த்தா ஃபுல்லாக துரு அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நம்ம கண்டுக்காமலே விட்டுட்டோம்னா கடைசியில் அந்த கட்டிலே ஃபுல்லாக அப்படியே ஓட்டையாகி கடைசியில் வேஸ்ட் ஆகிரும். கட்டிலே தூக்கி நம்ம இரும்பு கடையில் போகிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடும். அதை நம்ம வீட்லேயே சரி பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இந்த மாதிரி துரு இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணும். அதுக்கு இந்த மாதிரி எம்ஆர் சீட் வாங்கியிருக்கோம். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி 2 டைப்பில் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ரிமூவர். இது அதில் இருக்க பெயிண்டெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம புது பெயிண்ட்டு அடிக்க போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பெயிண்ட் இருக்க இடத்துல ஃபுல்லாக மேல் பக்கத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்ட் ரிமூவரை நல்லா அந்த மாதிரி நல்லா கலக்கிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பவுலை எடுத்துகிட்டு அதில் நல்லா ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாக அந்த கட்டிலில் மேல் பரப்பில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது தீர தீர நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல படலையோ அதை திரும்பவும் நம்ம ஊற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் துணி ஏதாவது எடுத்துக்கங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா நனைச்சிட்டு நம்ம அப்படியே மேல் பரப்பில் எல்லா இடத்துலையும் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணோம்னாக்க கொஞ்ச நேரத்தில் அந்த பெயிண்ட் ரிமூவர் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதுலேயும் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். வேஸ்ட்டு துணிலையும் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரஷ்லையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் அப்படியே உப்பி போய் அப்படியே எல்லாம் கிளண்டு வர ஆரம்பிக்குது. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு மெட்டல் மாதிரி ஏதாவது ஒரு தகரத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சுரண்ட ஆரம்பித்தோம்னாக்க அப்படியே அந்த ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் அழுத்த தேவையில்ல, நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அதுவாகவே வர ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் நம்ம அப்ளை பண்ணி. பார்த்திங்கன்னா அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டோம். சைடு கார்னர் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பெயிண்ட் அடிக்க தயாராகிடுச்சு. இப்போ எம்ஆர் சீட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக அதில் இருக்க திரும்பவும் எம்ஆர் சீட்டை போட்டு நம்ம தேய்ச்சி துருவெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ பெயிண்ட் அடிக்க தயாராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம். அது எல்லோ ப்ரைமர் இப்போ அடிச்சிருக்கோம். நம்ம மிஷினில் தான் அடித்தோம். நம்ம ஒன்றும் பெரிய ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் அதிகமாக ஒவ்வொரு இடத்துல பெயிண்ட்டு போயிருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த சாஃப்டான எம்ஆர் சீட்டை வச்சு ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டோம்னாக்க அப்படியே சைனிங்காக ஒரே லெவலாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம மேலே க்ரீன் கலர் பெயிண்ட் அடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்டில் நம்ம க்ரீன் கலர் அந்த கட்டில் இருந்த கலருக்கே வாங்கியிருக்கோம். ஏன்னா தான் அந்த க்ரீன் கலரே நம்ம வாங்கினாலும் அது ஆல்ரெடி அடிச்சிருந்த கலருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும். அது அப்படி தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம கட்டில் சேஃப்டி பண்ணுறதுக்கு நம்ம அடிச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக அடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதை அப்படியே 2 நாள் காய வச்சிடணும். அந்த எல்லோ ப்ரைமர் அடிச்சுமே அதே மாதிரி தான் 2 நாள் காய வச்சுட்டு தான் நம்ம அந்த எம்ஆர் சீட்டை வச்சுட்டு தேய்ச்சோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கோம், இந்த க்ரீன் கலர் அடிச்சிருக்கோம். இதையும் 2 நாள் அப்படியே காய வச்சிடணும். காய வச்சதுக்கு அப்புறமேல் தான் நம்ம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம பெயிண்டிங் ஸ்ப்ரேயரை வச்சு பெயிண்டிங் பண்ண வீடியோவை உங்களுக்கு முழுசாக காட்டல. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்து உங்களுக்காக இங்கிட்டு தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பெயிண்டிங் அப்படின்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் கிடையாது, கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும். அந்த சைனிங் உங்களுக்கு ஓரளவு நமக்கு தேவை. கட்டில் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா 8000 10,000 போட்டு நம்ம கட்டில் வாங்குகிறோம். அதனால் அதை நம்ம பார்த்து கவனமாக இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேபிராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.